ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். தினம் தினம் நம்ம நிறைய ஸ்கீம்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அதே போல் புது புது தகவல்கள் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி. சும்மா பிரியாணி மாதிரி ஹாப்பியான எனர்ஜியான ஒரு செய்தின்னு தான் சொல்லணும். உங்கள் வீட்டில் புதுசாக கல்யாணமாகி அப்பாடா ஒரு வழியாக புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்தாங்க இல்லையா? ஆனால் கார்டு எப்போ வரும்னே தெரியலையே அப்படின்னு காத்துட்ருந்தாங்க. இல்லை, என் கார்டு அப்ளை பண்ணி 6 மாதம் ஆச்சு, இன்னும் அப்ரூவ்டே ஆகலை அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி டயர்டாக உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் அந்த ஹாப்பியான நியூஸை சொன்னவர், அதிரடியான நியூஸை சொன்னவர், உங்கள் மனசை குளிர வைக்கிற அறிவிப்பு சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய உணவு வழங்கல் துறை அமைச்சர். ஸோ இனிமேல் நீங்கள் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் கைக்கு புது ரேஷன் கார்டு சட்டுன்னு ஸ்பீடாக வந்து சேரப்போகுது. அமைச்சர் அப்படி என்ன தான் சொன்னார், ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆச்சு, இப்போ எப்படி கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போது பேச போகிறோம். ஆனால் நடுவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசிய ட்ரிக்ஸும் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆச்சு, நம்ம அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக அலசி பேசுவோம். நம்ம ஊரில் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியுமா? லட்சக்கணக்கில் இருக்குது. லட்சக்கணக்கில் வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அரசினுடைய உதவித்தொகை, ஊக்கத்தொகை எல்லாமே வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது 2 பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனாலவே வந்து அரசோடைய பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா குடும்ப தலைவியாக வந்து பெண்கள் வந்து இருக்கணும் ரேஷன் கார்டில் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணுறது, புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சில பேர் வந்து புதுசாக கல்யாணம் ஆன உடனே குடும்ப தலைவி பேரை போயிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. கார்டு வரதுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தையே பிறந்து அந்த குழந்தைக்கும் சேர்த்து இப்போ பேர் சேர்க்க வேண்டிய நிலமையில் பல பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்னப்பா இது, அரசாங்க ஆஃபீஸை சுற்றி சுற்றி எங்கள் செருப்பு தான் தேஞ்சுது, ஆனால் கார்டு வந்த பாடில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த தாமதம், எதுக்காக இவ்வளோ லேட் ஆச்சு, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டு சும்மா எல்லாருக்கும் கார்டை அள்ளி அள்ளி கொடுத்துட முடியாது. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்களா, இருந்தாங்க உங்களுக்கு கார்டு அப்படின்லாம் வந்து தரவே மாட்டாங்க. தகுதியானவங்களுக்கு தான் போய் சேரணும். அதுக்காக ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையிலேயே அந்த முகவரியில் தான் இருக்கீங்களா, ஏற்கனவே வேறு கார்டில் உங்கள் பேர் இருக்கா, இதையெல்லாம் செக் பண்ணி சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும். இதுக்கு நடுவில் எலெக்ஷன், அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் வந்துச்சு. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களால் இந்த ப்ராசஸ் அப்படியே வந்து ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போது ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. அப்படி என்ன எண்டு கார்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது நம்மளுடைய புதிய அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதில் ஒருத்தவர் வெங்கடரமணன், அவர் தான் வந்து உணவு வழங்கல் துறை அமைச்சர். அவர் மூலமாக தான் இப்போது இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு துறையில் இருக்க அமைச்சரும் அவங்கவுங்க துறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து தினம் தினம் சந்தித்து பிரச்சனைகளை கண்டறிச்சு அதுக்கான தீர்வை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதன்படி ஒவ்வொரு அமைச்சருமே டெய்லியுமே மக்களை மீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி அவர் சொன்ன ஒரு மாசான அறிவிப்பு தான், புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு பெண்டிங்கில் இருக்க எல்லா கார்டுகளையும் புல்லட் ட்ரெயின் வேகத்தில் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு நாங்கள் விநியோகம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான உத்தரவு வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம பார்த்துருமா? இப்போது பொதுமக்கள் தேவையில்லாமல் அலைக்கழிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் மக்களை அலைக்கழிக்காதீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி தகுதியாக இருக்கிற குடும்பங்களை உடனடியாக வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அவங்க கொடுத்த தகவல் எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா புதிய ஸ்மார்ட் கார்டு அவங்களுக்கு உடனடியாக போய் சேர்ந்துடணும். இதற்கான பணிகளை அதிகாரிகள் வந்து போர்க்கால அடிப்படையில் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே போர்க்கால அடிப்படையில் சீக்கிரம் ரொம்ப வேகமாக விரைந்து செய்யணும் அப்படின்னு தான். கேட்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இனிமேல் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போய் ஐயா என் கார்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் மொபைல் ஃபோனுக்கே ஒரு எஸ்எம்எஸ் வரும் பாருங்கள், யுவர் ரேஷன் கார்டு இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை விட உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல ஏற்படும். அண்டு உங்கள் கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? அமைச்சர் சொல்லிட்டாரு, ஆனால் என் கார்டு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கரெக்டாக விடுது. அதுக்கான சிம்பிள் வழிமுறைகளை இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா போதும். முதல்ல கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ், அதாவது டிஎன்பிடிஎஸ்னால் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவோம், அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்கு போங்க. அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருப்பாங்க, நியூ ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து அதில் போடுங்க.
அப்போ உங்களுக்கு வந்து 3 விஷயம் காட்டும். ஒன்று வந்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து விண்ணப்பத்தை வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஆவண சரிபார்ப்பு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லை ஃபீல்டு ஆடிட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனுமதி அளிக்கப்பட்டது, அப்ரூவ்டு. இதில் உங்கள் கார்டு அப்ரூவ்ட் ஆகிடுச்சான்னு நீங்கள் நேராக உங்கள் வட்ட வழங்கல் அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, டிஎஸ்ஓ ஆஃபீஸ் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பகுதியில் இருக்கிற ரேஷன் கடைக்கோ போயிட்டு கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு அங்கேயே போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு அட்ரஸ் ப்ரூஃப் சரியில்லை, இல்லைன்னா பழைய கார்டிலேருந்து பேர் நீக்கப்படல. அதை சரி பண்ணி நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணலாம். அதுக்கும் வழி இருக்குது. சரி, ஓகே, எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டும் வந்துருச்சு. அப்படின்னா என்ன பண்ணும் மக்களே? புதிய ரேஷன் கார்டு கைக்கு வந்த உடனே அப்பாடா இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது வீணாக போல், கார்டு நம்ம கைக்கு வந்துருச்சு, அதை பீரோவில் பூட்டி வைப்போன்னு சொல்லிட்டு வச்சிடாதீங்க. கார்டு வந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. எத்தனை விஷயங்கள்? 3 விஷயங்கள். மொதல் விஷயம், கார்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர் பேர், வயசு, அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகியிருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து வயசு இருக்காது, நேம் தான் இருக்கும். கார்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர் பேரெல்லாம் கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் கார்டில் இருக்க QR கோடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரெக்டாக ஸ்கேன் ஆகுதான்னு பக்கத்தில் இருக்கிற இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற ரேஷன் கார்டில் கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் ரேஷன் கார்டோட உங்கள் ஆதார் மற்றும் மொபைல் நம்பர் கரெக்டாக லிங்க் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கடையில் பொருள் வாங்கும்போது உங்கள் மொபைலுக்கு சம்டைம்ஸ் ஓடிபி வரும் அண்ட் எப்போவுமே வந்து மெசேஜ் வரும். அதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா உங்கள் கார்டுனா உங்கள் நம்பர் தான் லிங்க் ஆகிருக்கணும். ஸோ ஆதாரில் கரெக்டாக உங்கள் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிருக்கும். ஆதார் கார்டில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் வந்து டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணலைனா கூட ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா நம்மளுக்கு ஆதார் கொடுத்து. அதனால் நீங்கள் ஒரு டைம் போய்ட்டு ரெனியூவல் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸு ஆதாரோ பேனோ எதுவாக இருந்தாலும் நம்ம ரெனியூவல் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மாதம் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை எல்லாமே கரெக்டாக வரும். ஏன் அந்தந்த உதவித்தொகைகள்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, முதியோர் உதவித்தொகையோ இல்லை வந்து மகளிர் உரிமை தொகை, அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்கள் வீட்டு வாசலை தேடி வரும். அதாவது வீட்டு வாசலை தேடினா அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் போய்ட்டு கடையில் வாங்கணும். 70 வயசுக்கு மேற்பட்டவங்க உங்கள் காரில் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா தான் வந்து வீட்டுக்கே வந்து பொருட்களை கொடுப்பாங்க. அது இப்போது போயிட்டு தான் இருக்குது அந்த சிஸ்டம். அண்ட் புதிய ரேஷன் கார்டுக்காக காத்துட்ருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் யாருக்கும் கவலை வேண்டாம். நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி சீக்கிரமே உங்கள் கார்டு உங்கள் கைக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா அப்படியே போயிடாமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லா புதுமண தம்பதிகளுக்கும், புது கார்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்க மனசும் குளிரட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசாங்கத்தோட அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகள் உங்களை உடனே தேடி வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கலகலப்பான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக யாராவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் நம்மளே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இசேவை மையம் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி.